கோமாதா, நான் தமக்கு உதவி செய்கிறேன். உனது துக்கத்தை போக்குவதற்காக என்னால் என்ன செய்ய இயலுமோ அதை நான் செய்வேன். ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு உங்கள் துக்கத்தின் காரணம் தெரிந்தாக வேண்டும். பேசுங்கள் கோமாதா, தாம் இந்த நிலைக்கு எப்படி உள்ளானீர்கள்? கோமாதா, எனக்கு புரிந்துவிட்டது. தாம் இந்த கற்சிலைக்குள் தமது உண்மையான ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு இதுதான் புரியவில்லை, தமது உண்மையான ரூபத்தை எவ்விதத்தில் வெளிக்கொண்டு வருவது என்று. குருதேவர் கர்காச்சாரியார் சொல்வார், புல்லாங்குழல் இனிமையான இசையால் எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் கரைய வைக்க முடியும் என்று. இந்த பாறையையும் கூட உருக வைக்க முடியும். எனக்கு புரிந்துவிட்டது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று. யசோதா, 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 என்ன சிந்தனையில் இருக்கிறாய்? என்னவாயிற்று? நந்தரே, ரோகிணி அக்காவை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர்கள் சென்று 15 நாட்கள் ஆகிவிட்டன. அக்ரூரரை காப்பாற்றுவதற்காக சென்றார். ஆனால் இன்னும் திரும்பவில்லை. ஆபத்தில் சிக்கிக் கொண்டாரோ என்னவோ. தாம் தான் ஏதேனும் செய்ய வேண்டும். யசோதா, எனக்கு புரிகின்றது. நீ யாரை பற்றியும் கவலை கொள்ளாதே. நான் இப்பொழுதே பிரஜமண்டலத்தில் உள்ள ஒற்றர்களை அனுப்பி வைக்கின்றேன். அவர்களிடம் ரோகிணி அண்ணியின் தகவலை உடனே அறிந்து வருமாறு அவர்களிடம் ஆணையிடுகிறேன். அதை பற்றிய செய்தி கிடைத்தவுடன் நான் உனக்கு தெரிவிக்கின்றேன். சரி. நீ உன் கவலையை விட்டுவிட்டு கண்ணனை கவனித்துக் கொள். கோமாதா, எனது நம்பிக்கை உண்மையாகிவிட்டது. இறுதியாக உங்கள் வேதனை நீங்கியது. இப்பொழுது தாம் தனது உண்மையான ரூபத்திற்கு வந்துவிட்டீர்கள். நந்தரே, 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 நந்தகோபரே, நந்தராணி. என்ன விஷயம் தாமோதரன் அண்ணா? மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது கோகுலத்திற்கு. ஆபத்தா? என்ன ஆபத்து? யாராவது புதிய அசுரன் வந்து விட்டானா? அசுரன் இல்லை ராணி, அசுரனுக்கு அசுரன். அசுரர்களின் அரசன் கம்சனே கோகுலத்திற்கு வந்திருக்கிறார். கம்சனா? தாமோதரன் அண்ணா, என்ன கூறுகிறீர்கள்? என் கண்களால் கண்டதை தான் தங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமில்லை, கம்சன் தனியாக வரவில்லை. அவருடன் மகாராஜா வசுதேவரும் மகாராணி தேவகியும் வந்திருக்கிறார். அவனது திட்டம் தான் என்ன? நந்தகோபரே, நந்தராணி அவர்களே, கோகுலவாசிகள் அனைவரும் தன்னை சந்திக்க வர சொல்லி கம்சன் ஆணையிட்டிருக்கிறார். பொறுங்கள், நந்தகோபரை காணவில்லையே. அவர் அவசர வேலையாக சென்றிருக்கிறார். அவசர வேலையாகவா? கோமாதா, எனக்கு தெரியாது தாம் எதற்காக சிலையாக மாறி இருந்தீர்கள் என்று. ஆனால் இப்பொழுது தாம் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள். பிரபு, கோகுலத்தில் நான் உங்களுக்காக யுக யுகமாய் காத்திருந்தேன். ஏனெனில் என் தந்தை தக்ஷனின் சாபத்தை உங்களால் மட்டும்தான் நீக்க முடியும். கோமாதா, தாம் என்ன யோசிக்கிறீர்கள் கோமாதா? பிரபு, தாம் அனைத்தும் அறிந்தவர். கோமாதா, எனக்கு புரிந்து விட்டது. தமக்கு தங்கள் பரிவாரங்களின் நினைவு வந்திருக்கும். தாம் அவர்களை சென்று அடைய வேண்டும் என்று தானே யோசிக்கிறீர்கள். இங்கே இந்த உலகத்தின் நாயகனே இருக்கும் பொழுது இந்த இடத்தை விட்டு செல்ல யாருக்கு தான் மனம் வரும்? ஆனால் தாங்கள் முன்பு இட்ட ஆணைக்கிணங்க விதி தன் வழியில் முன் செல்வதற்கு நான் என் கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். பிரபு, கோமாதா, தாம் சரியாக தான் சிந்திக்கிறீர்கள். தாம் தங்கள் பரிவாரங்களை தான் சென்றடைய வேண்டும். அங்கு தங்களுக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். கோமாதா, இப்பொழுது நான் புறப்படுகிறேன்.
பிரபு, இன்று தாங்கள் கோ சிரோமணி அவர்களுக்கு அதே விதத்தில் முக்தி அளித்திருக்கிறீர்கள். எந்த விதத்தில் தாங்கள் ராம அவதாரத்தில் முனிவர் கௌதமனின் மனைவி அகல்யாவுக்கு அளித்தீர்களோ அப்படியே. தேவி, இப்புவியில் உள்ள மிகவும் வேதனைக்குரிய ஓர் விஷயம், குற்றம் ஏதும் செய்யாமலேயே அவர்கள் ஆண்களின் அடக்குமுறையால் யுக யுகங்களாக சபிக்கப்பட்ட வாழ்வை வாழ்கிறார்கள். இப்புவியின் ஆதார சக்தி யாதெனில் அவர்களே பெண்கள். ஆதலால் எதுவரை ஆண்கள் பெண் சக்திக்கு முழுமையாக மதிப்பளிக்காமல் இருக்கிறார்களோ, உண்மை மனதுடன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அதுவரையில் அவர்களின் துன்பங்களுக்கு முடிவே ஏற்படாது. தாங்கள் சொல்வது உண்மைதான் பிரபு. பெண்ணின் தாய்மை, அவளின் அன்பு, அவளுடைய கருணையை ஆண்கள் இப்பொழுது வரை புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். அங்கே பாருங்கள் பிரபு, பாவி கம்சன் அன்னை தேவகியின் தாய்மை ரூபத்தை ஆதாரமாக கொண்டு தனது பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பிக்க நினைக்கின்றான். பிரபு, இந்த கடினமான சூழ்நிலையிலும் தாங்கள் இப்படி பேச்சற்று இருக்க காரணம் என்ன பிரபு? தேவி, ஓர் மைந்தனின் வாழ்வில் இதுபோல் உணர்வு பூர்வமான தருணம் வேறில்லை. இன்று என் 2 தாய்களும் ஓரிடத்தில் எதிரெதிரே உள்ளனர். ஒரு புறம் அன்னை யசோதா, அவர் என்னை புத்திர ரூபத்தில் பெற வேண்டும் என்பதற்காக வருடக்கணக்கில் தவம் இருந்தார். அதே சமயத்தில் இன்னொரு புறம் அன்னை தேவகி, இஜென்மத்திற்கான ஜனனம் அளித்தவர். ஆனால் இன்றும் என்னை அடைவதற்காகவே தவத்தை காட்டிலும் மேலான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கிறேன் கோகுலவாசிகளே, இன்று நீங்கள் பாக்கியம் பெற்றீர்கள். நேரடியாக பகவான் கம்சன் தங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார். கோகுலத்திற்கு நான் அறிவேன். தங்கள் மனங்களில் ஏராளமான கேள்விகள் எழலாம். சில சந்தேகத்தின் காரணமாக, சில பயத்தின் காரணமாக ஏன் இவன் இங்கே வந்திருக்கிறான் என்று. அருள் பாலிக்க வந்தேன் என்னுடைய பக்தர்களுக்கு, தங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு. ஆசீர்வதிக்கிறேன். எனது அன்பு தங்கை தேவகி, இவளை உங்கள் அனைவருக்கும் தெரியும். இவள் சிறுவயது முதலே கோகுலத்தின் பால், தயிர், வெண்ணெய் மீது மிகுந்த விருப்பம் கொண்டவள். இவர் எனது அன்பிற்கு பாத்திரமான மதிப்பிற்குரிய மாப்பிள்ளை. இவருக்கும் கோகுலத்தின் மீது தனிப்பட்ட அன்பு உண்டு. இதனால் தான் தனது 8வது மைந்தனை உங்கள் ஊரில் விட்டு சென்றிருக்கிறார். கோகுலத்தில் இல்லையா மாப்பிள்ளை? அன்பு தங்கையே, ஏதாவது பேசு. பேசு உனது 8வது மைந்தனின் உண்மையை பற்றி பேசு. இவர்களிடம் பேசு. திறங்கள், கதவை திறங்கள். யார் அங்கே? திறங்கள். வேண்டாம் தேவகி, தேவகி நின்று விடு. தேவகி எதுவும் பேசாதே. இதன் மூலம் உனது குழந்தையை மீட்க முடியாது, இழக்கத்தான் முடியும். தேவகி நின்று விடு. நீ எனது ஆள் மனது, எனது பிள்ளையின் தாய்மை நீ. தேவகி, ஏன் உனக்கு புரியவில்லை? ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய்? பிள்ளை பாசத்தில் தொலைந்து விடாதே. உனது வைராகியத்தில் உறுதியாக இரு. இது கம்சனின் சூழ்ச்சி. ஏன் உனக்கு புரியவில்லை? அவன் நம்மிடம் இருந்து நமது 8வது மைந்தனை பறிக்க நினைக்கிறான். இது ஏன் உனக்கு புரியவில்லை? நீ என்ன வேண்டுமானாலும் கூறு, ஆனால் நான் உன் பேச்சை கேட்கப் போவதில்லை. இத்தனை வருடங்களாக நான் உன்னுடைய பேச்சை தானே கேட்டுக்கொண்டிருந்தேன்.
என்ன பலன் கிடைத்தது எனக்கு? எங்க இருக்கிறான் எனது குழந்தை? இல்லை தேவகி, இனி எனது குழந்தை இல்லாமல் ஒரு கணமும் என்னால் வாழ முடியாது. பாருங்கள் கோகுலவாசிகளே, தனது புத்திர சோகத்தால் எனது அன்பு சகோதரியின் கண்களில் இருந்து கண்ணீர் பொலபல பொலவென பொழிகிறது. இவளது துக்கத்தை கண்டு என் கண்களிலும் கண்ணீர் வருகிறது. ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஒரு தாயின் கண்ணீர் நீங்க வேண்டும் என்று? ஒரு அன்னை தனது குழந்தையிடம் சேரக்கூடாதா? ஏன் இன்னும் தாமதம்? செல்லுங்கள் அவரவர் வீட்டிற்கு. அனைவரும் அழைத்து வாருங்கள் அவரவர் குழந்தைகளை. அதனால் எனது அன்பு தங்கை அவள் குழந்தையை அடையாளம் காண முடியும். இதை ஆணையிடுகிறான் கடவுள் கம்சன். ஒருவேளை இது நடந்துவிட்டால் நிஜமாகவே ஆபத்துதான். ஏனெனில் தேவகியின் தாய்மை நிச்சயமாக அவனது குழந்தையை கண்டுபிடித்துவிடும். பகவானே, இப்பொழுது இந்த உலகத்தின் நியதியையும் என் குழந்தையையும் காப்பது, இவை இரண்டுமே தமது கைகளில் தான் உள்ளது. என்ன விஷயம் எனது பக்தர்களே? வேண்டுதல் ஏதாவது இருக்கிறதா? மன்னர் கம்சரை மன்னிக்க வேண்டும். ஆனால் கோகுலத்தில் தேவகியின் 8வது குழந்தை இல்லை. இங்கு இருக்கும் சிறுவர்கள் அனைவருமே கோகுலவாசிகளின் பிள்ளைகள்தான். நந்தராணி என்றால் நீதானா அது? அந்த தாத்தா தையா என்று ஆட்டம் போடும் கிருஷ்ணனின் தாய் நீதான் அறிந்திருப்பாயே. உனது பிள்ளை என்னை மா மா என்று கூப்பிடுவானே. மகாராஜா, வேதனையான விஷயம் அதுதான். எனது குழந்தை மாமா என்று உங்களை அழைப்பது. ஆனால் தாம் அந்த வார்த்தையின் அர்த்தம் அறியாதவர். உங்களின் சந்தேகத்தின் காரணமாக உங்களுடைய மக்களின் குழந்தைகளை கொல்வதற்காக கோகுலத்திற்கு அசுரர்களை அனுப்பினீர்கள். தம்முடைய பயம் மற்றும் சந்தேகம் அதுவே உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது மன்னா. அதை முதலில் விட்டு விடுங்கள். அதில்தான் தங்களுடைய நன்மை உள்ளது. என்னை விட்டு விட்டு உன்னுடைய இந்த கோகுலவாசிகளை பற்றி கவலைப்படு நந்தராணி. நீ அறிவாய் அல்லவா கடவுள் கம்சனின் ஆணையை பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும் என்று? என்ன கோகுலவாசிகளே, நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதனால் எனது வேண்டுகோள், எனது தங்கையின் துக்கத்தை போக்குவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். செல்லுங்கள் உங்கள் வீட்டிற்கு. அவரவர் குழந்தைகளை இங்கு அழைத்து வாருங்கள். செல்லுங்கள். வாருங்கள். இப்போது அந்த விஷ்ணுவின் சூழ்ச்சியை நான் முறியடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நான் தேவகியின் 8வது மைந்தனை கண்டுபிடித்தே தீருவேன். தோழர்களே, இந்த இலந்தை மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியே அம்மா எனக்கு அளிக்கும் வெண்ணெயை போல. கண்ணா, நீ சுவைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்காக இலந்தை பறித்ததால் என் கையில் முற்கள் குத்தின. கண்ணனின் தோழர்களே, கண்ணனுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைத்து விட்டது. ஆனால் உங்களுக்கு என்ன கிடைத்தது? முற்கள் குத்திய காயம்தான் கிடைத்தது. இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகிறதோ. ஆம் கண்ணா, அவர் கூறுவது உண்மைதான். தோழர்களே, நீங்கள் அண்ணனின் பக்கம் பார்க்காதீர்கள், வெண்ணையின் பக்கம் பாருங்கள். கண்ணா, கண்ணா, கண்ணா. தாமு மாமா, இங்கே எப்படி? கண்ணா, 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 ஆபத்து. கோகுலத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஆபத்தா? ஆபத்தா? தாமு மாமா,
நிஜமாகவே கம்சன் மாமா கோகுலத்திற்கு வந்திருக்கிறாரா? நமது கோகுலத்திற்கு? ஆம் கண்ணா, அவருடன் மன்னர் வசுதேவரையும் மகாராணி தேவகியும் அழைத்து வந்திருக்கிறார். இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஆயிற்றே. ஆம் பலராம் அண்ணா, கம்சன் மாமா முதல் முறையாக கோகுலத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் உபசரிக்க வேண்டும். அதை அவர் வாழ்நாளில் மறக்கவே கூடாது. சரி கண்ணா, நீ மன்னர் கம்சரை உபசரிப்பதற்கான வேலைகளை செய். அதற்குள் நான் வீட்டுக்கு சென்று லட்டுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். பிரபு, சொல்ல போனால் கம்சன் நந்தகுமாரருக்கும் கோகுலவாசிகளுக்கும் மிகவும் ஆபத்தானவன். ஆனால் கண்ணன் அவன் வரவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். தேவி, இது சின்னஞ்சிறு கண்ணனுடைய விருந்தோம்பல். இப்பொழுது நேரம் கணிந்து விட்டது. கம்சன் ஓர் விஷயத்தை உணரப் போகிறான். அவன் கோகுலத்திற்கல்ல, மாறாக கோலோகத்திற்கு வந்துள்ளான் என்று. பரமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணனின் இருப்பிடம். அங்கே நடப்பது எதுவானாலும் கண்ணனுடைய எண்ணம் போலவே நடக்கும். கண்ணா, நீ எங்கேயோ என்னை அழைத்து செல்கிறாய். ஆனால் எங்கே அழைத்து செல்கிறாய் என்பதை தான் கூறிவிடேன். தாமு மாமா, நாம் கம்சன் மாமாவை பார்க்க செல்கிறோம். என்ன நேர்ந்தது? எல்லாம் ஏன் பயந்து போய் இருக்கிறீர்கள்? கம்சன் மாமா பெயரை சொன்ன பிறகு. கண்ணா, உனக்கு தெரியும் அல்லவா மன்னர் ஏன் வந்திருக்கிறார் என்று? ஜீவகா, எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு இங்கு தெரிய போகிறது? அன்னை தேவகியின் 8வது மைந்தனை தேடி இங்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் கண்ணா. ஓரமாக செல்லும் பாம்பை எடுத்து நாம் ஏன் மடியில் கட்டிக்கொள்ள வேண்டும்? தாமு மாமா, அம்மா சொல்வாள், ஆபத்தை நாம் எதிர்கொள்ளாத வரை ஆபத்து நம்மை விட்டு விலகுவது இல்லை என்று. அதாவது நாம் மாமா கம்சனின் திட்டத்தை அறிந்து கொள்ள செல்கிறோம். எந்த விதத்தில் அன்னை தேவகியின் மைந்தனை கண்டுபிடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார் என்று. மாமா கம்சனின் திட்டத்தை பற்றி தெரியாத போது எப்படி நாம் ஒரு திட்டத்தை தயாரிக்க முடியும்? இப்பொழுது கம்சன் மாமாவின் திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக நான் ஏதாவது ஒரு உபாயம் செய்தாக வேண்டும். சத்யநாராயணா, ஒரு அன்னையின் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களா? அவளுடைய பாசத்திற்கு இவ்வளவு பெரிய அநியாயமா? பாவி கம்சன் தேவி தேவகியின் 6 குழந்தைகளை கொன்று விட்டான். இப்பொழுது தேவி தேவகி உயிரோடு இருக்கும் தன் ஒரே குழந்தையை தேடுகிறாள். இதற்கு என்ன காரணம் கடவுளே? ஏன் இப்படி நிகழ வேண்டும்? ஏன் இப்படி செய்தீர்கள் மகாராஜா? எனது குழந்தையை ஏன் என்னிடமிருந்து பிரித்தீர்கள்? எங்கு உள்ளான் அவன்? கோகுலத்தில் யார் வீட்டில் விட்டு வந்தீர்கள் அவனை? தேவகி, ஒருவேளை இந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்டிருந்தால் அதற்குண்டான பதிலை நிச்சயம் நான் கொடுத்திருப்பேன். ஆனால் வேதனை இதுதான். உண்மையை நீ அறிய விரும்புகிறாயா அல்லது கம்சனா? நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் தேவகி. அந்த அதர்மி கம்சன் உனது தாய்மையை பயன்படுத்திக் கொண்டு நமது குழந்தையை கொன்று விடுவதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார். மகாராஜா, எந்த தாயின் தாய்மையும் அவளுக்கு எதிராக நிற்காது. இன்று எனது தாய்மையே எனக்கு எதிராக விட்டது. ஒருவேளை எனது பிள்ளை என் கண் பார்வையிலிருந்து ஒரு கணம் மறைந்தால் கூட எனக்கு எனது வாழ்வை பாரமாகி விடுகிறது. ஆனால் தேவி தேவகி அவர்கள் இத்தனை வருடங்களில் தனது குழந்தையை பார்த்தது கூட இல்லை. அவர்களின் மனதில் எவ்வளவு வேதனை இருக்கும் அது ஒரு தாய்க்கு தான் புரியும் பிரபு. ஒரு தாய்க்கு மட்டும் தான் புரியும். சித்தி, அமைதியாக இருங்கள் சித்தி. சித்தி, தாம் தானே சொல்வீர்கள் இறைவன் இருக்கும் வீட்டில் ஒளி இருக்கும், இருள் இருக்காதென்று. பார்த்துக்கொண்டே இருங்கள். அன்னை தேவகியின் துக்கம் அவசியம் நீங்கிவிடும் பாருங்கள். அவருக்கு அவரது குழந்தை நிச்சயமாக கிடைப்பான் சித்தி. பலராமா, இறைவன் உனது வாக்கை நிறைவேற்றட்டும். கம்சனை நீங்கள் அதர்மி என்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு தாய்க்கு அதர்மத்தை செய்திருக்கிறீர்கள். என்னிடமிருந்து எனது குழந்தையை பறித்தீர்கள். அவன் இப்போது எங்கே? சொல்லுங்கள் மகாராஜா, அவன் இப்பொழுது எங்க இருக்கிறான்? தேவகி,
நீ என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் இச்சமயம் நான் இந்த உண்மையை சொல்ல முடியாது. நமது பிள்ளை நந்தரின் வீட்டில் இருக்கிறான் என்று.